இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், செவ்வாய் மறைவு, நீச்சம் மற்றும் செவ்வாய் தசை நடப்பதற்கான பரிகார பகுதி, மிக முக்கியமான இந்த பதிவை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். செவ்வாய் தசை நடப்பவர்கள் உங்கள் ஊருக்கு 1 கிலோமீட்டர் தொலைவிற்கும் உள்ளதாகவே நிச்சயம் ஏதாவது ஒரு காளியம்மன் கோவிலில் இருக்கும். தில்லைக்காளி, துர்க்கை காளி, பத்ரகாளி, வனதுர்க்கை, பச்சாயி, செல்லாயி, பேச்சியம்மன், பிடாரி என ஆக்ரோஷம் கொண்ட உக்கிர தன்மையுடன் கூடிய பெண் தெய்வம் நிச்சயமாக ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கும். செவ்வாய் தசை நடப்பவர்கள் தமிழ் மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலம் ஆகிய 3 மணி முதல் 4:30 மணி வரை மேற்கூறிய ஆலைகளுக்கு சென்று நல்லெண்ணெய் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய செவ்வாய் தசையில் ஏற்படும் அனைத்து நோய்களும் நீங்கும், இடர்களும் விலகும், துன்பங்கள் பறந்தோடும். பொதுவாக செவ்வாய் லக்னத்துக்கு 8இல் அமர்ந்து அவர்களுக்கு விபத்து ஏற்படும், கண்டம் ஏற்படும் என்றெல்லாம் கூறுவார்கள். கவலை கொள்ள தேவையில்லை. மேற்கண்ட வழிபாட்டினை செய்ய முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு அர்ச்சனை செய்த குங்குமத்தை தொடர்ந்து பூசி வர ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் என்கின்ற ஒரு தோஷமே இருக்காது. திருமண தடை ஏற்படாது. மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மங்கள காரியங்களை முன்னின்று நடத்தி வைப்பார். கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைந்தார் போல உங்கள் உள்ளூரிலேயே காளியம்மன் கோவில் நிச்சயமாக இருக்கும். அங்கு சென்று தாங்கள் மேற்கண்ட வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மேற்கூறியது பரிகாரமல்ல, வழிபாடு. பரிகாரம் என்பது ஏற்பட்ட நோய்க்கு மருந்து போடுவதாகும். வழிபாடு என்பது ஆத்மார்த்தமாக இறைவனை வழிபாடு செய்வதாகும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீகத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.